அனுப்பினார். கைரேகை சட்டத்தை ஒழிக்கும்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்தீர்மானத்தை பற்றி சென்னை கவர்னர் முகமது உஸ்மானிடம் விளக்கி கூற ஒரு குழு அமைக்கப்பட்டது. அக்குழுவிற்கும் டாக்டர் பி வரதராஜு நாயுடுவையே தலைவராக பணியாற்ற தேவர் கேட்டுக்கொண்டார். அக்குழுவில் இருந்த மற்ற உறுப்பினர்கள் முத்துராமலிங்க தேவர், நவநீத கிருஷ்ண தேவர், சசிவர்ண தேவர், பிள்ளையார் குளம் பெருமாள் தேவர் ஆவார்கள். அந்நாளில் சென்னை முதல்வரான ராஜகோபாலாச்சாரியார் மதுரை வந்தபோது தேவரின் ஆசையுடன் பாகநேரி ஆர்.வி. சுவாமிநாதன் பெரிய பேரணியை நடத்தினார். கைரேகை சட்டத்தை உடனே எடுக்காவிட்டால் தேவர் மகன் தலைமையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தார். விடுதலை போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டிக் கொண்டிருந்த நேரம், பாண்டிய மண்டலத்திலும் பெரும் போர் வெடித்துவிடக் கூடாதே என அரசு அஞ்சிக் கொண்டிருந்த நேரம். அக்காலகட்டத்தில் உசிலம்பட்டி அருகே கருமாத்தூரில் மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, காளை பிடித்தல் விழா நடப்பதாக இருந்தது. பெயர் பெற்ற காளைகள் வரும், அவற்றை அடக்கி காட்டி பெயர் எடுக்க இளைஞர்கள் வருவார்கள். கைரேகை சட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்று விரும்பிய அப்போதைய சென்னை மாகாண பிரதமர் ராஜாஜி அந்த மாடுபிடிக்கும் விளையாட்டை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார். அவ்விழாவை பார்க்க கவர்னரை அழைத்தார். கவர்னரும் ஒப்புக்கொண்டார். தன் இன மக்களின் வீர விளையாட்டை விபரீத புத்தி கொண்டு திருத்தி காட்டி கைரேகை சட்டத்தை எடுக்க விடாமல் தடுக்க நினைத்த சதி முயற்சியை முத்துராமலிங்க தேவர் முறியடிக்க நினைத்தார். ஒரு சிறிய துண்டு பிரசுரத்தின் மூலம் இந்த ஜல்லிக்கட்டில் யாரும் கலந்து கொள்ள கூடாது என வேண்டுகோள் விட்டார் தேவர். கருமாத்தூருக்கு போக கவர்னரும் பிரதமரும் மதுரை வந்து சேர்ந்தனர். ஆனால் ஜல்லிக்கட்டுதான் நடைபெறவில்லை. கவர்னர் கருமாத்தூருக்கு போய் நேரில் விசாரித்த பின்புதான் தேவரின் வேண்டுகோளை ஏற்ற அப்பகுதி மக்கள் ஜல்லிக்கட்டை புறக்கணித்து விட்டனர் என்று தெரிந்தது. அப்போதுதான் தேவரின் செல்வாக்கை நேரடியாக உணர்ந்தார் கவர்னர். தேவரை கைது செய்யும் முயற்சிகளை கைவிட்டு கைரேகை சட்டத்தையே எடுத்துவிட்டார். 36 ஆண்டு காலம் தமிழகத்தின் ஆண்களை இரவிலெல்லாம் சிறைச்சாலைக்கு தள்ளி வாட்டி வதைத்த அந்த குற்ற பரம்பரை சட்டம் 1947 ஆண்டு ஜூன் திங்கள் 13ஆம் நாள் ரத்து செய்யப்பட்டது. 1919 ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்த ஜாலியன் வாலாபாக் சம்பவம் பேசப்பட்ட அளவிற்கு 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி நடந்த பெருங்காமநல்லூர் புரட்சி வரலாற்று பக்கங்களில் முற்றிலும் மறைக்கப்பட்டது. வடக்கே ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நிகராக தெற்கே நிகழ்ந்த இந்த பெருங்காமநல்லூர் படுகொலைக்கு பின்புதான் காந்தியடிகளின் தலைமையிலே உருவான விடுதலை இயக்கத்தினுடைய முதல் கட்ட போராட்டமாக 1921ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கம் என்கின்ற போராட்டம் புறப்பட்டது. தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், கள்ளர் நாடு தந்த எழுச்சிமிகு கல்வி காவலர் மூக்கையா தேவர், இவர்களுக்கு பின் திறமலை கள்ளர் மக்களின் எதிர்காலம் குறித்து சிந்திக்க தலைவர்களே இல்லாத நிலை ஏற்பட்டது. வருங்காலம் என்றும் வரலாறாய் சொல்லும் மாயத்தாள் மாண்டு விட்ட சோக கதையே. உலகில் வேறு இடத்தின் இந்த சோகம் இல்லையே. உலகில் வேறு இடத்தின் இந்த சோகம் இல்லையே. இன்றும் உங்கள் நிலை உயரவில்லை, ஒன்றும் இல்லையே. உயர்த்த வந்தார் உங்களையே டாக்டர் சேதுவே. இந்த மண்ணில் வீசும் காற்று சொந்தங்களின் மூச்சு காற்று. அந்த சொந்தங்களின் மூச்சு காற்றைத்தான் இன்றும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். பெருங்காமநல்லூர் பூமியை
வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பூமி என அரசு சொல்ல வேண்டும் அல்லவா? அந்த தியாகிகளை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? அவர்களின் வாரிசுகளுக்கு உதவி செய்யப்பட வேண்டும் அல்லவா? அவர்களது கண்ணீரை துடைக்க ஒரு கரம், அரவணைக்க ஒரு தாய் மடி, இவற்றுக்கெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் பெருங்காமநல்லூர் வரலாற்று பூமியை இந்திய அரசு வரலாற்று நினைவு சின்னமாக்க வேண்டும். கைரேகை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பழங்குடி இனமாக அறிவிக்க வேண்டும். பெருங்காமநல்லூரில் உயிரிழந்த தியாகிகளின் வாரிசுக்கு சுதந்திர போராட்ட தியாகி பென்ஷன் தர வேண்டும். கள்ளர் சீரமைப்பு வாரியம் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக நிறுவன தலைவர், சமூக நல்லிணக்க மருத்துவர் நா. சேதுராமன். சமூக நல்லிணக்க மருத்துவர் சேதுராமன் வலியுறுத்திய கோரிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய உயர்நிலை குழு கூட்டம் நடந்தது. சமூக நல்லிணக்க மருத்துவர் வலியுறுத்தும் கோரிக்கைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற திட்டத்தை அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக பொதுச் செயலாளர் சா. இசைக்குமுத்து அந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். அதே கூட்டத்தில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழக உயர்நிலைக்குழு செயலாளருமான பொறியாளர் கே. கதிரேசன் அவர்கள் பெருங்காமநல்லூர் தியாக பூமிக்கு நடைபேரணியாக சென்று ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அஞ்சலி செலுத்தலாம் என்கின்ற செயல் திட்டத்தை உருவாக்கினார். பெருங்காமநல்லூர் தியாக பூமி நோக்கி செல்லும் நடைபேரணியை சிறப்பாக நடத்த கள்ளர் நாட்டில் பெருமைக்குரிய பாப்பாப்பட்டி 10 நாடு பெரிய தேவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒச்சா தேவர் நானே இந்த நடைபேரணிக்கு தலைமையேற்க தயார் என்று அறிவித்தார். பெருங்காமநல்லூர் தியாக பூமிக்கு நடைபேரணியாக செல்லும் போது தேசிய தலைவர் பசும்பொன் தேவர் சிலையினை அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் கொண்டு செல்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. ஏப்ரல் 1 தேதி மதுரை மாநகரில் பிரம்மாண்டமாக தொடங்கிய இந்த பெருங்காமநல்லூர் தியாக பூமி நோக்கி செல்லும் நடைபேரணியை சமூக நல்லிணக்க மருத்துவர் துவக்கி வைத்தார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய திருநாட்டிற்கு யாரும் எதிர்க்க முடியாது என்று இருக்கக்கூடிய வெள்ளையனை வீர உள்ளத்தோடு திறந்த நெஞ்சோடு அவர்களை எதிர்த்த ஒரு மாபெரும் வீர பரம்பரை, அந்த பரம்பரை கலைஞருடைய வரையிலே வந்திருக்கக்கூடிய 17 தியாகிகள் அவர்களை மறந்துவிட்டோம். பெருங்காமநல்லூரிலே ஒரு தியாகம் செய்த மாயக்காலை மறந்துவிட்ட மாயக்கால். அதே மாயக்காலை போல எத்தனையோ மாயக்கால்கள் சமுதாயத்தில் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த வீர வரலாற்றை சொல்லி அந்த வீர உணர்வு வங்கி போகாமல் வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நடைபேரணியில் மாநில பொருளாளர் வழக்கறிஞர் கருப்பையா, மாநில அமைப்பு செயலாளர் இரா பிரபு, மாநில நிதிக்குழு செயலாளர் பொறியாளர் கருவன், மாநில அமைப்பு செயலாளர் செந்தூர் பாண்டியன் மற்றும் மதுரை மாநகர், மதுரை மேற்கு மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏற்பாட்டில் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசும்பொன் தேவர் சிலை அருகிலிருந்து ஏப்ரல் 1 தேதி நடைபேரணி புறப்பட்டது. தேவர் வாடை கூறப்பட்டதே, அதற்கு நல்ல காலம் ஓரந்திருக்கு நேரம், தொடங்கிருக்கு வீரம் விளங்கிருக்கு வெற்றி கேடத்திருக்கு. தேவர் வாடை கூறப்பட்டதே, என்னாலும் உண்மையுள்ள லட்சியத்து கூட்டம் உண்டு, எப்போதும் வெற்றி உண்டு எங்களுக்கு சொந்தம் என்று வெல்லும் வெல்லும் தேவரினமே, அதை சொல்லும் உங்கள் இனமே, வீரம் படைத்த தேவர் படை கூறப்பட்டதே. மதுரையிலிருந்து கிளம்பிய நடைபேரணி முதல் நாள் அன்று செக்கானூரணியை சென்று அடைந்தது. செக்கானூரணியிலே பிரம்மாண்டமான வரவேற்பும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
சரித்திரம் யாரும் பயந்து ஓடுறதா சரித்திரம்